இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பே அவரது பிறப்பு, ஊழியம், பாடுகள், மரணம் ஆகியவற்றை தெளிவாக அறிவித்த ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் தான் ஏசாயா. அதனால் அவர் மேசியாவின் தீர்க்கதரிசி என்றும் அழைக்கப்படுகிறார். ஏசாயா யூதா ராஜ்யத்தில் ஊழியம் செய்த மகத்தான தீர்க்கதரிசி. அவர் உசியா, யோதாம், ஆகாஸ் மற்றும் எசேக்கியா ஆகிய ராஜாக்களின் காலத்தில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்தார். அவர் மக்களை மனந்திரும்ப அழைத்தார். தேவனுடைய பரிசுத்தத்தையும் நீதியையும் தைரியமாக அறிவித்தார். ஒரு நாள் ஏசாயா தேவனுடைய மகிமையை தரிசித்தார். கர்த்தர் உயர்ந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். சேராபீன்கள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று துதித்தனர். அப்போது ஏசாயா, ஐயோ, நான் அசுத்த உதடுகளையுடையவன் என்று கூறினார். ஒரு சேராபீன் பலிபீடத்திலிருந்து எரியும் நெருப்பை எடுத்து அவரது உதடுகளை தொட்டது. அவருடைய பாவம் நீக்கப்பட்டது. பின்னர் தேவன் கேட்டார், யாரை அனுப்புவேன்? ஏசாயா உடனே, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று பதிலளித்தார். ஏசாயாவின் மிக முக்கியமான ஊழியம் வரப்போகும் மேசியாவை பற்றிய தீர்க்கதரிசனங்களாகும். அவர் கூறினார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவரது பெயர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படும். அவர் சமாதான பிரபுவாக இருப்பார். நம்முடைய பாவங்களுக்காக காயப்படுவார். அவரது தழும்புகளால் நாம் குணமடைவோம். இந்த தீர்க்கதரிசனங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறின. எசேக்கியா ராஜா மரண நோயால் பாதிக்கப்பட்டபோது ஏசாயா தேவனுடைய செய்தியை அறிவித்தார். ராஜா உருக்கமாக ஜெபித்தார். தேவன் அவரது ஜெபத்தை கேட்டு மேலும் 15 ஆண்டுகள் ஆயுளை வழங்கினார். இது தேவன் ஜெபத்தை கேட்கிறார் என்பதை காட்டுகிறது. ஏசாயாவின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது, தேவன் பரிசுத்தமானவர். தேவனுடைய அழைப்புக்கு உடனே பதிலளிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை தைரியமாக அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே உலகின் இரட்சகர். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் தோல்வியடையாது. ஏசாயா தனது கால மக்களுக்கு மட்டுமல்ல, வரப்போகும் தலைமுறைகளுக்கும் நம்பிக்கையை அறிவித்தார். அவரது தீர்க்கதரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறியதை பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை எப்போதும் உண்மையானது என்பதை நாம் அறிகிறோம். ஏசாயா 6:8, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும்.